நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு நடத்துற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையா இருக்க முடியாது. வியாபாரத்துக்கு வேணும்னா நிபந்தனைகளோட கூட்டு சேரலாம். இது விவாகம். மனப்பொருத்தத்துக்கு ரொம்ப முக்கியம். அப்பா, நாங்க ஒருத்தர் மனப்பூர்வமா நேசிக்கிறோம். கணவனை நேசிக்கிற எந்த பெண்ணும் அவனுக்கு எதிராக வாழவே முடியாது. காலப்போக்கில் அவன் மனப்போக்கு மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமாங்க, அவன் இஷ்டப்படி அந்த கல்யாணத்தை நடத்தி வைங்களேன். நீ தப்பு கணக்கு போடுற. நான் சரியான கணக்கு தான் போட்டிருக்கேன். எப்படி? பொது சேவையில ஈடுபட்டிருக்கிற எத்தனையோ பேர் காரம் பங்களா வாழ்க்கையும் வந்ததுக்கு அப்புறம் எல்லா லட்சியங்களையும் காத்துல பறக்க விட்டுட்டு சுகத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறத நாம கண்கூட பாக்குறோம் இல்லையா? அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் நிச்சயமா அவரை என் வழிக்கு கொண்டு வந்துட முடியும் நான் நம்புறேன். அத பத்தி நீ கவலைப்படாது. அப்புறம் இஷ்டம். அம்மா, நான் யதார்த்தமா சொல்றேன், என் மேல வருத்தப்படாத. எனக்கு கூட இது சரின்னு படல. எப்படின்னா, ஒரு வண்டியில 2 மாடு போட்டுறோம். ஏருக்கு மாடா போச்சுன்னா ஊரு போய் சேர முடியாது. நீ படிச்ச பொண்ணு, யோசனை பண்ணு. நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நீங்க கவனிங்க. அண்டர்ஸ்டாண்ட்? எங்க அப்பா என்ன ஒரு லட்சாதிபதி தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாராம். கட்டிக்கோ. என்னங்க இது? அப்ப நம்ம காதல அடே காதலிச்சு வந்தா கல்யாணம் பண்ணணுமோ? நான் ஒரு மடையன். உஷாமா என்னப்பா பிரேக் இல்லாத டிராக்டர் மாதிரி? இத கொஞ்சம் படிச்சு பாருங்க. வேலையே கிடையாது உனக்கு. இதுல படிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சர்க்கஸ் கம்பெனில இருந்து யானை தப்பிச்சிருக்குன்னு போட்டிருப்பான். ஏழை தொழிலாளி கோபாலுக்கு முதல் பரிசு 5 லட்சம். கோபால், உனக்கா 5 லட்சம்? இத பாரு, இந்த சந்தோஷ செய்திய ஊர்ல போய் என் பொண்டாட்டிட்ட சொல்ல பாரு. அப்போ வேலை வேலை கொல்லாத வேலை. உங்க அப்பனுக்கு இனிமே நான் வேலை கொடுப்பேன். நேரம் தான். விடுதலை விடுதலை கைய தூக்குறா யானை தும்பிக்கைய தூக்குற மாதிரி இருக்கு. பாத்தீங்களா கோபாலுக்கு என்ன அதிர்ஷ்டம்னு? அவனுக்கு என்ன அதிர்ஷ்டம்? இனிமே எனக்கு தான் அதிர்ஷ்டம். அது எப்படி? அவன் பேரும் கோபாலு, என் பேரும் கோபாலு. என்கிட்ட பழைய லாட்டரி டிக்கெட் ஒண்ணு வச்சிருக்கிறேன். இத வச்சே நம்ம காரியத்தை சாதிக்கிறேன். அப்பா, சித்ரா கல்யாணத்தோட எங்க கல்யாணத்தையும் முடிச்சிருங்கப்பா. என்ன சொன்னேன்? கல்யாணமா? இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். எனக்கு இருக்கிற ஆட்கள் உங்க 2 பேரையும் வெட்டி போட்டுருவேன். மரியாதை வெளியே போங்க. கல்யாணமா? கல்யாணம் அப்படியா? என்ன செய்யுது உஷா? ஒரு லட்சாதிபதிக்கு மனைவியா இப்படிய பாக்கியம் உனக்கு இல்ல. என்ன சொல்றேன் பையன்? அப்பா, இன்னையில இருந்து இவர் லட்சாதிபதி. 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, 5 லட்சத்துக்கு அதிபதி. படிச்சு பாருங்க. சென்னையை சேர்ந்த ஏழை தொழிலாளி கோபாலுக்கு 5 லட்சம் ரூபாய் முதல் பரிசு விழுந்திருக்கிறது. கோபால, நிஜமாவா? நீங்க சந்தேகப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதா டிக்கெட்டே கொண்டாந்துருக்கிறேன். பாருங்க. மாப்பிள என்ன மாப்பிள அவசரப்பட்டுக்கிட்டு ஏமா நின்றுட்டு இருக்க? காப்பி கொண்டாந்து கொடுமா. ஆஃப்டர் காப்பி சாப்பிடுறது நான் ஹவுஸ் மேனேஜர். யதார்த்தமா 5 லட்சத்துக்கு அதிபதி. அப்புறம் என்ன வேணும் மாப்பிள? ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸ் என்ன மாப்பிள? உனக்கு அமிர்தம் வேணும்னாலும் நான் அர்ஜென்டா வரவாழ்ச்சி கொடுப்பேன். உட்காரு மாப்பிள, உட்காரு. நாங்க மடப்பந்தல தான் உட்காரும். சரியா சொன்ன. நீ மணப்பந்தல்லே உட்காரு. நீ கழுத்துல தாலி கட்டிட்டு அப்புறம் என்கிட்ட பேசு. ஏன் மாப்பிள, அந்த லாட்டரி சீட்டை என்கிட்ட கொடுத்தாய். மேலத்தை தட்டுங்க, கெட்டி மேலத்தை தொட்டுங்க. என்னமாமா புடிச்சு சொன்னா ஒடிக்கிறீங்க? அங்க கொஞ்சம் அதிகமா இருந்தது, அதை ஒடிச்சுட்டேன். ஏமாமா, இந்த வீட்டுல இவ்வளவு வசதி இருந்தும் எதுவும் வேண்டாட்டு போயிட்டாரே இந்த சங்கரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெக்கமான ரோட்டா நல்ல ரத்தம் சில மாப்பிள்ளைகளுக்கு இருக்குன்னு இதுல இருந்து புரியுது. இது என்னன்னு புரியுதா? மாப்பிள, நான் யதார்த்தமா சொன்னேன். இதுக்கெல்லாம் கோச்சுக்கலாமா? மாப்பிள, காராகாரத்துல இந்த சீட்டை கொடுத்தா பணத்தை வாங்கி நேரத்துல என் பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை செய்து விட்டு கண்ணை மூடிடுவேன். நீங்க கண்ணை மூடக்கூடாதுனால நான் கையை மூடி வச்சிருந்தேன். சரி, மூடி இருக்கிற பாறையாவது குடி. பாடா? ஏமாமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இன்னைக்கு முதல் இரவு உங்க பொண்ணுக்கும் எனக்குமா இல்ல? என்ன மாப்பிள்ள திடீர்னு அது மாதிரி கேட்டுட்டேன். நீங்க பேசிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ள
மாப்பிள்ளை இன்னைக்கு ராத்திரி 10:20 வரையும் நேரம் சரியில்லை. அது வரையும் நம்ம பேசிக்கிட்டு இருப்போமே. அட முருகா, ஏன் அவனை கூப்பிடுறேன்? பாட்டா மல்வாவுக்கு எதிர்பார்த்தா பழைய சோறு வந்து இந்த இருக்குது. கொஞ்சம் ஊருகா வச்சுதான் உள்ள போயிடுமே. இது சரிப்பட்டு வராது. நான் ஹோட்டல் சிங்கிள் ரூமுக்கே போறேன். மாப்பிள்ளை இதுக்கெல்லாம் பொறுத்துக்கலாமா? கொஞ்சம் பொறுக்கணும். உங்க மகளை கல்யாணம் பண்ண நான் பொறுக்கணும். ஐயோ, பொறுத்துக்கணும்னு சொன்னேன். இதான் என் பொண்ணு வந்தாச்சே. பொண்ணு கைத்தாங்களா கொண்டாடாங்க. இவங்க பேர் உனக்கு எப்படி தெரியும்? பேரா? கைத்தாங்கள். ஐயோ, அதை சொல்லலாமா? உங்க பொண்ணு இப்படி தூங்கி வழியுது. மாப்பிள்ளை கோச்சுக்கப்படாது. என் பொண்ணு 8 மணிக்கெல்லாம் படுத்துரும். அப்ப எப்ப மாமா முழிக்கும்? மறுநாள் 10 மணிக்கெல்லாம் முடிச்சிருமே. அப்ப பகல் சிப்டா மிக்க குத்தி விட்டு போட்டா. ஆமா இடையில எழுப்பலாம். அதை பத்தி தப்பு இல்ல, முயற்சி பண்ணி பாரு. சொன்னா சுவாரஸ்யம் போயிடும். தலைமுருகா, அதை அவங்கிட்ட கூட உஷா மாப்பிள. ஐயோ என்ன அந்த சீட்டு எல்லாம் பத்திரமா இருக்கு. அவ்வளவுதான் போங்க. ஐயோ, பின்தூங்கி முன்னல்வார பத்தினி என்பது மொழி. இப்படி ஒரு பத்தினியா உஷா? எனக்கு இருட்ட கண்டாலே பயம். இதுல புறத்த வேறையா? உஷா முருகா, இது என்ன பத்னாயிட்டா இல்ல ஜோடா பைட்டா? உஷா முருகா, போன ஜென்மத்துல நான் என்ன குப்பாரா தாண்டனா? தனிமையில இனிமை காண முடியுமா? ஏதாவது மியூசிக் பார்ட்டில போய் சேரு. முருகா, தியானம் பண்ணி பிரம்மச்சாரியா? என்னங்க இது? ஏர் கண்டிஷனர், டெலிவிஷன், ஃப்ரிட்ஜிடர் ஒண்ணுமே காணோம். எந்த வசதி இல்லாம எப்படி இங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க? என்ன செய்ய சொல்றேன்? இந்த வசதி கூட இல்லாம நாட்டுல எத்தனையோ தொழிலாளிகள் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பாடா, இன்னைக்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? பின்ன ஒரு கணவன் எப்படிப்பட்டவன், அவனோட குணாதிசயம் என்ன, எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு மனைவி படிச்சுக்கிற இடமே தானே. அதுக்கு தான் இதுக்கு பேரே பள்ளியறைன்னு வச்சாங்க. என்னங்க இது? கட்டில் நல்ல கட்டில். அதாவது எங்க தாத்தா எங்க அப்பாவை கொடுத்தது, எங்க அப்பா எனக்கு கொடுத்தது. இப்ப சரியா உட்கார். பயப்படாத, உட்கார். நான் உட்கார். ஒரே புழுக்கமா இருக்கு. எங்க ஃபேனே இல்லையா? ஃபேன் இருக்கு, போடுங்களேன். இது என்னங்க மியூசிக்கல் ஃபேனா? ஜனத்தரங்க வாசிக்குதே. ஆமா. காத்து வருதா? காத்து வரல, ஃபேன் தான் வந்துடும் போல இருக்கு. ஆமா, இது என்னங்க கதகளி டான்ஸ் ஆடுது? கேரளாவில் வாங்கினது. வேண்டாங்க, இது ருத்ர தாண்டம் ஆடுறதுனால ஆஃப் பண்ணுங்க, எனக்கு பயமா இருக்கு. நீ இப்படி பயப்பட வேண்டுதான் நான் போடாமே இருந்தேன். வேற ஃபேனே இல்லையா? இருக்கு. இதுவும் வேண்டாம். பொழுது விடுற வரைக்கும் அதை விசிறிட்டு இருந்தா என் கை என்னத்துக்கு ஆகும்? நீ இப்படி எல்லாம் வருத்தப்படுவேன்னு தான் நான் முதல்ல சொன்னேன். நீ கேட்கல. அதுக்குள்ள அங்க போகாதீங்க. உங்களுக்காக நான் எந்த சுகத்தையும் விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். நான் இந்த சுகத்தை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னங்க இது? ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் ஆகும். ஏறங்க நாயக, உன் மருமக இந்த வீட்டுல நிலைச்சிருப்பா நீ நினைக்கிறியா? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, அந்த பொண்ணு மனசு மாறும்னு இவன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். அதே மாதிரி இவன் மனசு மாறும்னு அந்த பொண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா? எல்லாம் போக போக விட்டு கொடுத்துருவாங்க பாருங்க. ஏழை விட்டு பொண்ணா இருந்தா நீ சொல்றது சரி. இது வசதியான வீட்டுல பிறந்து வசதியாவே வாழ்ந்துகிட்டு இருக்கிற பொண்ணாச்சே. ஏங்க, நான் மட்டும் வசதியா வாழலையா? இங்க வந்து உங்களுக்கு அரங்கி இருக்கல? உங்க காலமே வேற ரங்கநாயகி. அந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் குடும்பத்தை கோயிலா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த காலத்து பொண்ணுங்க குடும்பத்தையே ஹோட்டல்ல தானே நடத்துறேங்கிறாங்க. சித்ரா ஒண்ணும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு பணிவா வந்தா. வெள்ளக்காரன் கூட நம்ம நாட்டுல அடி எடுத்து வச்சப்போ எவ்வளவு பணிவா வந்தான் தெரியுமா? அதுக்கப்புறம் தானே அதிகாரத்தை காட்டி நம்ம எல்லாம் அடக்கி ஆள ஆரம்பிச்சான். பாப்பா